காணியில 20 மீட்டர் காணியை நீர் குழாய்க்காக எடுக்கிறாங்க. நாங்க அதுக்கு மறுப்பு தெரிவிச்சும் அவங்க இதுக்கு ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. இந்த காணியை முட்டு முடியா எடுக்க முடிட்டே அவங்க இருக்கிறாங்க. இந்த காணியை நாங்க கொடுக்க மாட்டோம். இந்த காணிகளை அசாதாரண சூழ்நிலை காரணமாக தமது சொந்த இடங்களை விட்டு நிற்கதியாக இடம்பெயர்ந்து சம்பூரில் குடியேறியுள்ள கிராம மக்களின் வேதனை குரலே இது. சம்பூர் அனல் மின் நிலைய நிர்மாணத்திற்கான சுற்றாடல் அதிகார சபையின் அனுமதி கிடைத்துள்ள நிலையில் சம்பூர் அனல் மின் நிலைய நிர்மாணத்திற்கு சம்பூர் மக்கள் தமது பூரண எதிர்ப்பை வெளியிட்டே வருகின்றனர். யுத்தத்தின் கோரப்பிடியில் சிக்கி கட்டைப்பறிச்சான், கிளிவட்டி, பட்டித்தடல், மலச்சேனை ஆகிய 4 நலன்புரி நிலையங்களில் தங்கியிருந்த மக்கள் புதிய அரசாங்கத்தின் உதவியுடன் 2015ஆம் ஆண்டில் மீள்குடியேற்றப்பட்டனர். இவர்களுக்கான தற்காலிக வசதிகள் செய்து கொடுக்கப்பட்ட நிலையிலும் தற்போது அனல் மின் நிலையம் எனும் தோற்றத்தில் தம் வாழ்வாதாரம் பறிக்கப்படுவதாக சம்பூர் மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். கொட்டி கொண்டு அடிக்கடி இருந்த போது எங்களுக்கு இஎஸ்சி சொன்னாங்க, அரை நிலையத்துக்கு இந்த காணி போகுது, இந்த காணிக்குள்ள நீங்க இருந்தவங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்க விளம்புங்க, அப்படி இல்லைன்னா வள்ளிகாணிக்கு போங்க, அப்படி இல்லைன்னா மாத்துக்காணி சாரன்னு சொன்னாங்க. மாத்துக்காணி எங்களுக்கு தந்து உதவி செய்யவும் இல்லை, அதுக்குரிய நடவடிக்கையும் எடுக்கல. ஏன்னா புத்தி எறிஞ்ச காலத்துல அந்த காணி எங்க அம்மா அப்பா காணியா அது. அந்த காணிய அனல் மின் நிலையத்துக்கு நான் கொடுக்க விரும்பல. இதால பெரிய குட்டி நோய் ஏற்படும், பயிர்கள் அதுக்கு பிறகு பயிர்கள் உருவாக்குற விவசாயங்கள் வெள்ளாமை எல்லாம் அந்நேரம் அதுக்கு பிறகு அழிஞ்சிடும். பயிர் ஒன்றும் செய்ய, அதாவது மீனினங்கள் புள்ளாலையும் கடல்ல அவங்க கழிவுகள் இறக்க வைக்கிறாங்க, அதால மீனினங்களும் அழிஞ்சிடும். திருவண்ணாமலை சம்பூர் பகுதியில் அனல் மின் உற்பத்தி நிலையம் அமைப்பது தொடர்பில் இலங்கை மற்றும் இந்தியாவிற்கிடையில் 2011ஆம் ஆண்டு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருந்தது. தற்போது சம்பூர் அனல் மின் நிலைய நிர்மாணத்திற்கான சுற்றாடல் அதிகார சபையின் அனுமதி கிடைத்துள்ளதாக மின்வளம் மற்றும் புதுப்பிக்கத்தக்க சக்தி பிரதி அமைச்சர் நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார். சாம்பூர் பலாகாரே பிலிபந்தவ சம்பூர் அனல் மின் நிலையத்திற்கான சுற்றாடல் அதிகார சபையின் அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளது. குறிப்பாக உவர்நீரை வெளியேற்றுதல் தொடர்பில் மாற்று முறைமையை கையாளுமாறு எனக்கு யோசனை முன்வைக்கப்பட்டது. எதிர்காலத்தில் தொழில்நுட்ப அறிவுரைகளுக்கு அமைய அந்த நீரை வெளியேற்றுதல் தொடர்பில் மாற்று வழிமுறையை சர்வதேச தர நிர்ணயங்களுக்கு அமைவாக நாம் கையாள்வோம். ஆகவே எக்காரணம் கொண்டும் சம்பூர் பிரதேசத்திலோ அல்லது பொதுவாக இலங்கையின் சுற்றாடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எந்தவொரு விடயத்தையும் நாம் முன்னெடுக்க மாட்டோம். எனினும் இந்த பகுதியில் அனல் மின் நிலையம் அமைப்பதற்கு சம்பூர் மக்கள் ஆரம்பம் முதலே தமது எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றனர். அனல் மின் நிலையம் அமைக்கும் பகுதிக்கு செல்லும் மற்றும் குழாய் பொருட்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள காணிகள் கடற்கரை சேனை மக்களின் காணிகள் எனவும் அவற்றை விடுவிக்குமாறு மூதூர் பிரதேச செயலகத்தினால் தமக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். எனினும் தமது பரம்பரை காணியை விட முடியாது எனவும் அனல் மின் நிலையம் தமக்கு தேவையில்லை எனவும் மக்கள் உறுதியாக தெரிவித்துள்ளனர்.